ஹலோ வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி பூந்தி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம மோர் குழம்புல வெண்டக்காய், பூசணிக்காய், வடை மாதிரி வச்சு செஞ்சு பார்த்துருப்போம். இன்றைக்கு பூந்தி போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். மோர் 2 கப், பூந்தி 50 கிராம், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், திருவன தேங்காய் 2 ஸ்பூன், கடுகு தாளிக்க சீரகம் 1/2 ஸ்பூன், சிகப்பு வரமிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், எண்ணெய் தேவையான அளவு, பெருங்காயத்தூள், உப்பு. புளிச்ச மோராக இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த குழம்புக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல், துவரம்பருப்பு, சீரகம் இது 3ஐயும் நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். இதை அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த காரா பூந்தி நாங்கள் வீட்டிலையே செஞ்சதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடைகளில் வாங்கினதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போது ஊற வச்ச தேங்காய், பருப்பு, சீரகம் அது தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்து வந்ததும் அது கூட கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம மோர் சேர்க்க போகிறோம். நான் எடுத்து வச்சுருக்க 2 கப் மோரை இது கூட சேர்த்துக்க போகிறேன். மோர் இல்லாதவங்க தயிரை கொஞ்சம் மிக்சியில் ஸ்மூத்தாக அடித்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் மோரில் கலக்கும் போது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். பொதுவாக மோர் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மேலே நிறையா தெரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொத்தமல்லியும் பூந்தியும் சேர்த்து நம்ம இறக்கிட போகிறோம். மோர் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிறது நல்லது. ஏன்னா பூந்தி போட்டப்புறம் குழம்பு கொஞ்சம் திக்காகிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ நான் பூந்தி ஆட் பண்ண போகிறேன். இங்கே நான் 50 கிராம் பூந்தி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம பூந்தி மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை இது கூட சேர்த்துக்கிறேன். மோர் குழம்புல பருப்பு வடை போட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். வறுவலோ இல்லை காரம் சேர்த்த பொரியலோ இந்த மோர் குழம்போட ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை.